இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி, அப்படி இல்லைனா பாலக் பிரியாணி இந்த மாதிரிலாம் செஞ்சு பார்த்துருப்பீங்க. இது ஒரு வித்தியாசமான பிரியாணி, கோவக்காய் பிரியாணி தாங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் தான் தோணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கோவக்காயில் பொரியல்லாம் செஞ்சுருப்பீங்க. ஒரு சிலர் வந்து கோவக்காவை எடுக்கவே மாட்டீங்க இல்லைங்களா? இந்த மாதிரி செய்வீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோவக்காவை வந்து நல்லா மெலிசான கோவக்காவாக எடுத்து நான் 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் என்னென்ன தேவையான பொருட்கள்னு வச்சுருக்கேன். குக்கரில் வந்து இப்போ ஒரு 3 ஸ்பூனுக்கு மேலே எண்ணெய் எடுத்துருக்குங்க. இந்த எண்ணெய் நல்லா கொஞ்சம் காஞ்ச பிறகு நான் எல்லா மசாலா பொருட்களும் ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணி இலை 2, ஏலக்காய் 2, அப்புறம் கடல் பாசி இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சோண்டு, கிராம்பு 2, பட்டை 2, ஏலக்காய் 2, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே இந்த ஆயிலில் நல்லா பொரியட்டும். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10 இலைக்கு வந்து புதினா இலை எடுத்துருக்குங்க. பச்சை மிளகா 1 2 கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாம் நல்லா இந்த எண்ணெயில் பொரியும் போது அதனோட ஃப்ளேவர் நல்லாவே இறங்கிடும். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து நான் நீளமாக வாட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா பொருட்கள் வந்து நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணுறீங்கன்னா கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆனியனை நீளமான வாட்டில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். 2மே எடுத்து போட்டுடலாம். இப்போ அரைக்க வேண்டிய பேஸ்ட் என்னென்னா புதினா ஒரு பிடி அளவு எடுத்திருக்கேன், தக்காளி 2 ஆட் பண்ணியிருக்கேன், இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன், பட்டை சும்மா ரவுண்டு, ஏலக்காய் 1, அப்புறம் பார்த்திங்கன்னா கிராம்பு 1 போட்டு அதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோவக்காவை நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஸோ நான் 2 அழாக்கு எடுத்திருக்கேன், அதாவது 2 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா தக்காளியே கொஞ்சம் இன்னொன்று ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து லெமன் கொஞ்சம் புழிஞ்சிக்கலான்னுட்டு விட்டுட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பேஸ்ட், இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நான் என்னென்னலாம் எடுத்திருக்கேன் அப்படின்றதையும் நான் இதில் போடும்போதே நான் சொல்லிடுறேன். ஸோ இதை வந்து இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை நல்லா வணக்கிக்கலாம். அந்த பேஸ்ட் போட்ட பிறகு கடல் பாசி போடும்போது உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் சூப்பராகவே இருக்குங்க. கண்டிப்பாக அதையும் கூட சேர்த்து போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொச்சக்காய் இருக்குது இல்லைங்களா, அதனோட சீடை தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கொட்டை ஒரு கப்பளவும், அப்புறம் சோயா ஒரு கப்பளவும் எடுத்திருக்கேன். ஸோ இது 2மே நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிங்க. அதை பச்சை மிளகாய் வந்து 1 தான் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க. இது எல்லாமே இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். சண்டேயில் வந்து நீங்கள் 1 பாட் ரைஸ் செய்யணும், இல்லை பசங்களுக்கு வந்து அதாவது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை காலையில் செஞ்சு நீங்கள் கொடுத்து விடலாம். சண்டேயில் கூட இதையும் செய்யலாங்க. அது மட்டும் இல்லாத கோவக்காவை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. இப்போ நான் அலசி வச்சுருந்தேன் அந்த 2 கிளாஸ் அரிசியும் ஆட் பண்ணிட்டேன். இதையும் இந்த ஒரு டைம் இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நான் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிட்ட பிறகு தான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஸோ 2 கிளாஸ்க்கு வந்து 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். கோவக்காய் வந்து பசங்க வந்து எடுக்கிறது ரொம்ப ரேருங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக எடுப்பாங்க. நான் அடுத்த வீடியோவில் கோவக்காய் வச்சு கிரேவி எப்படி பண்ணுறதையும் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் விசில் விட்டு இறக்கிட்டேன். ஒரு விசில், அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுடுங்க. அப்படி இல்லையா 2 விசில் விட்டு நிறுத்திடுங்க. ஸோ எப்படி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்துடுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மொச்சக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோவக்காய் எல்லாம் சேர்ந்து ஃப்ளேவர் செமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாத நம்ம சோயாவும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. நீங்கள் மொச்சக்காய் வேணான்னா பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். கோவக்காவில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. கண்டிப்பாக கோவக்காவை வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக தூவி நல்லா கலரி விட்டுடலாம். ஒரு ஸ்பூன் நெய் போட்டு கூட குழந்தைங்களுக்கு பரிமாறுங்க. இதுக்கு ரைத்தா கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். மஷ்ரூம் கிரேவி இல்லை பன்னீர் கிரேவி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இது வந்து கிரேவி இல்லாதையே இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.